வெல்கம் டு சமையல் பவன். இன்னைக்கு நம்ம ஒரு சில ஹோட்டல்களில் பண்ணக்கூடிய பூசணிக்காய் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பூசணிக்காய் சேர்த்து சாம்பார் பண்ணுறப்போ நம்ம சாம்பார் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கும். இது இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம். நான் இன்னைக்கு பண்ணியிருக்க அளவு 3 பேருக்கு சரியா இருக்கும். இந்த துவரம் பருப்பை 20 நிமிஷம் போல தண்ணியில முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்பதான் நம்ம குக்கர்ல பருப்பு விசில் வைக்கிறப்போ பருப்பு நல்லா மலர்ந்து வரும். இந்த அளவுக்கு மஞ்சள் பூசணி நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். இதை தோலை சீவிட்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல நம்ம ஊற வச்சிருந்த பருப்பு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஞ்சள் பூசணியில 3/4 பங்கை இப்ப சேர்த்துக்கலாம். மீதியை நம்ம சாம்பார் பண்றப்போ சேர்த்துக்கலாம். நம்ம பூசணிக்காய் பருப்போட நல்லா மசிஞ்சு குழஞ்சு வரப்போ சாம்பார் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம பருப்பு அளந்து எடுத்துருப்போம் இல்லையா, அதே டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதான். இதை மூடி வச்சுட்டு 5 விசில் போல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பழுத்த பெரிய தக்காளி, நம்ம பூசணிக்காய் மீதம் இருந்தது, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குறப்ப சாம்பாருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். இது கூட பச்சை மிளகாய், தக்காளி, மஞ்சள் பூசணி, உருளைக்கிழங்கு, நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா புளி, அதை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏதாவது தூசி இருந்தாலும் வந்துடும். இது கூட 1 டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையுமே மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம பூசணிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா பஞ்சு போல வேகணும். நம்ம பருப்பு பார்த்தீங்கன்னா விசில் அடங்கிடுச்சு. பருப்பு நல்லா குழைய வந்திருக்கு. பூசணிக்காவும் நல்லா வெந்திருக்கும், ஆனால் பருப்போட மசிஞ்சிருக்காது. அதனால ஒரு மத்து இல்லை கரண்டி போட்டு நல்லா மசிச்சு இந்த கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜார்ல 5-6 பல் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, ஒரு காய்ந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே சேர்க்காம அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. முதையே தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா அரைப்படாம போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல ஆயிருக்கு. நம்ம காயுமே நல்லா வெந்துருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர்ல இருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பை நல்லா கொதிக்க விட போறோம். அதனால 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது 5 நிமிஷம் போல கொதிக்கட்டும். நம்ம பருப்பு சேர்த்துருக்க மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடி வச்சிருங்க. இது மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தாளிப்பு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு தட்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயம், 4-5 கருவேப்பிலை இலைகள் சேர்த்து தாளிச்சு நம்ம சாம்பாரோட சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிறப்ப சாம்பார் நல்ல வாசம் கொடுக்கும். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பூசணிக்காய் சாம்பார் அழகா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லிக்கு ரொம்பவே ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷன். இது பார்த்தீங்கன்னா இதை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கூட மிச்சம் இல்லாம அவ்வளவும் காலி ஆயிரும். அவ்வளோ அட்டகாசமான சாம்பார் இது. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபிஸ், இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.